வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய மிதிலா விலாஸ் அத்தியாயம் 35. ஈஸ்வரன் ஒரு கணம் திடுக்கிட்டு நின்று விட்டான். அவனது திகைப்பை கவனித்த கிரிஜா, பாவம், என்னை தாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று தெரிகிறது. இன்னும் சிறிது நேரம் கடைகளில் சாமான் வாங்கி கொண்டு இருந்தால் உங்களுக்கு இந்த தடுமாற்றம் ஏற்பட்டிருக்காது என்று ஏளனமாக கோபக்கனல் பறக்க நிமிர்ந்து பார்த்தாள். ஈஸ்வரன் அதற்கு நேரடியாக எதுவும் விடையளிக்க விடினும் அவனது பார்வையில் கடுமையும் வெறுப்பும் நிறைந்திருந்தன. உனக்கு இங்கே என்ன வேலை என்று கேட்பவன் போல் புருவங்களையும் நெற்றியையும் சுருக்கி கொண்டு என்று வெளியே சென்றான். ஆனால் கிரிஜா அத்துடன் விட்டுவிடவில்லை. வேகமாக அவனை பின்தொடர்ந்து வாயிற்புறத்து முன்ஹாலுக்குள் வந்து நின்றாள். ஹாலில் கவிழ்ந்து நின்ற இருளை போக்க ஈஸ்வரன் மின்சார விளக்கொன்றை ஏற்றிவிட்டு அருகிலிருந்த சோஃபாவின் மீது உட்கார்ந்து விட்டான். கோபத்துடன் பற்களை கடித்து கொண்டு மௌனமாக சிறிது நேரம் நின்று கொண்டிருந்த கிரிஜா தொண்டையை கனைத்து கொண்டு தானே பேச ஆரம்பித்தாள். இப்போது நன்றாக தெரிகிறது. மைதிலி சில தினங்களுக்கு முன் என்னிடம் சொன்னால் அதை நான் அப்பொழுது நம்பவில்லை என்றால் ஆத்திரத்துடன். அதுவரை மௌனமாக இருந்த ஈஸ்வரன் சினத்தை கட்டுப்படுத்த இயலாது அவளை வெறுப்புடன் ஏறிட்டு பார்த்து, என்ன புரிந்துவிட்டது? என்ன பேசுகிறாய்? இது சமயம் உன்னிடம் நான் எதுவும் விவாதிக்க தயாராக இல்லை. ஏற்கனவே மனம் எதும்பி போயிருக்கும் என்னிடம் தர்க்கம் செய்யாதே. தயவு செய்து நீ அப்பால் போ என்றான் ஆத்திரத்துடன். இனி என்னிடம் அடிக்கடி விவாதம் செய்யும் சந்தர்ப்பத்தை உங்களுக்கு அளிக்க மாட்டேன். கவலையை விடுங்கள். மைதிலி சில நாட்களுக்கு முன் உங்களை பற்றி என்னிடம் சிலவைகளை கூறினாள். நான் அப்பொழுது நம்பவில்லை. அவைகள் உண்மை என்று இப்பொழுது தெரிகின்றன என்ற கோபம் மிதந்தோடு மெல்லிய குரலில் ஏளனமாக சிரித்து கொண்டே சொன்னாள். தெரிந்தால் சந்தோஷம், சரி போகலாம் என்றான் பதிலுக்கு கோபத்துடன் அவன். என்னவெல்லாம் பேசினீர்கள் என்பதையும் காதுகளால் கேட்டுவிட்டேன். அந்த பெண் தேவகி என்று முடிக்கும் முன் சினம் தாங்காது குறுக்கிட்ட ஈஸ்வரன், தேவகி என் உறவினள். அவளிடம் நான் என்னவெல்லாமோ பேசுவேன். இதை பற்றி கேட்கவோ இதில் தலையிடவோ உனக்கு ஒருவித பாத்தியதும் இல்லை என்று உருவினான். ஆத்திரத்தாலும் அவமானத்தாலும் சிவந்து போன தனது அழகிய முகத்தை மிடுக்காக சிலுக்கிய கிரிஜா, அதை தான் நானும் சொல்ல வந்தேன். உங்களுக்கு அவளிடம் பேச ஒருவித பாத்தியதையும் இல்லை என்பதை தான் எடுத்து சொல்ல வந்தேன் என்று பல்லை கடித்தாள். ஏன் இல்லை என்று சீறிக்கொண்டு எழுந்து நின்றான் ஆத்திரம் தாங்காது ஈஸ்வரன். கோபத்துடன் தன்னை விழுங்கி விடுபவன் போல உறுத்து பார்த்து கொண்டு நின்ற அவனை சிறிதும் அச்சமின்றி அலட்சியமாக உற்று பார்த்து கொண்டே கிரிஜா பேசலுற்றாள். ஏனென்றா கேட்கிறீர்கள்? ஒரே சமயத்தில் 2 பெண்களை கல்யாணம் செய்து கொள்ள துணிந்தீர்களே, நீங்கள் ரொம்பவும் சாமர்த்தியக்காரர்தான். நீங்கள் எதற்கும் துணிந்து போகலாம். ஆனால் அந்த பெண்ணுக்கு தான் துணிச்சல் இல்லாமல் போய்விட்டது. அவளை காரணம் கேட்டீர்களே, அதற்கு பதில் நான் சொல்கிறேன். வேறு ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்வதாக தங்களுக்கு ஒரு பந்தம் இருக்கும் பொழுது தேவிக்கு எப்படி சம்மதிக்க முடியும்? இவ்வளவு கூட உங்களுக்கு புரியாதது ஆச்சரியமாக இருக்கிறது. மனக்குழப்பத்தில் நீங்கள் சட்டத்தை பற்றி மறந்திருக்கலாம். ஆனால் தேவைக்கு ஞாபகம் வைத்திருக்கிறாள். 2 பெண்ணை ஒரே சமயத்தில் விவாகம் செய்து கொள்வதை சட்டம் தற்காலத்தில் அனுமதிப்பதில்லை. இதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பிற்காலத்தில் அடிக்கடி உதவியாக இருக்கும் என்று படபடவென்று அகங்காரத்துடன் அவள் தன்னை துச்சமாக பேசிக்கொண்டு போவதைக் கண்டு விகண்ட ஈஸ்வரன், போதும் கிரிஜா, நிறுத்து உன் பிரசங்கத்தை என்று அதட்டினான். என்னிடம் இப்படி அதட்டியோ மிரட்டியோ பேசுவதற்கு உங்களுக்கு ஒருவித உரிமையும் கிடையாது என்பதையும் ஞாபகப்படுத்தி வைக்கிறேன். என்னுடைய அதிர்ஷ்டம்தான் என்னை இன்று கடையிலிருந்து பங்களாவிற்கு சீக்கிரம் திரும்ப செய்தது. அந்த சிறு பெண் தேவிக்கு அவள் மீது உங்களுக்கு அபிமானம் உண்டு என்பதை வீண் புரளி என்று இதுவரை நினைத்திருந்தேன். இன்று கண்களாலேயே பார்த்துவிட்டேன், காதுகளால் கேட்டுவிட்டேன். எனது பிரமை நீங்கிவிட்டது. ஆச்சரியம், நானும் ஒரு கண்டத்திலிருந்து தப்பிவிட்டேன். என்னை விட இந்த உண்மையை முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியவர் உங்கள் தாயார். அவருக்கு இதை அறிவிக்க வேண்டியது அவசியம் என்று மூச்சு விடாது வார்த்தைகளை வாரி வீசிய கிரிஜா சற்றென்று திரும்பி ஈஸ்வரனது பதிலை கூட லட்சியம் செய்யாதவள் போல் மாடி பக்கம் வேகமாக விரைந்தாள்.
தடதடவென்று படிகளை கடந்து சென்ற அவளது தைரியமும் இடுக்கும் அறையை சமீபிக்கும் வரைதான் நீடித்து முடிந்தது. கதவை தாழிட்டு கொண்டு வந்த அவள் தோப்பென்று படுக்கை மீது கூப்புற விழுந்தாள். உடலை கொடுக்கும் விமல்களை கட்டுப்படுத்த இயலாத அவள் அவமானம், ஆத்திரம், வெறுப்பு, பச்சதாபம் என்ற பலவித உணர்ச்சிகளாலும் ஒருங்கே பாதிக்கப்பட்டு நெஞ்சு வெடித்து விடும் போல அழ ஆரம்பித்தாள். வெகு நேரம் சென்று கூட ஈஸ்வரன் வாய்ப்புறத்து ஹாலை விட்டு வர மனமில்லாதவன் போல அங்கேயே நின்று கொண்டிருந்தான். கிரிஜா கூறிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவனது சிந்தனையை தீவிரமாக தூண்டிவிட்டிருந்தன. அவர் வார்த்தைகள் அவனுக்கு ஆத்திரத்தையும் வெறுப்பையும் அளித்தன என்றாலும் அவைகளில் நிறைந்து நின்ற உண்மை அவன் மனதை உறுத்தாமல் இருக்கவில்லை. ஒரே சமயத்தில் 2 பெண்களை மணந்து கொள்ள திரிந்தீர்களே, நீங்கள் ரொம்பவும் சாமர்த்தியக்காரர் தான் என்ற கேள்வி அவனது காதுகளில் ஓயாது ரீங்காரம் செய்து கொண்டிருந்தது. இதை பற்றி திரும்ப திரும்ப யோசித்து பார்த்த ஈஸ்வரன் அவமானத்தினால் உடல் குன்றி மனம் விம்பி ஜன்னல் கம்பிகள் மீது சாய்ந்து கொண்டு தோட்டத்தை விரித்து பார்த்தவாறு பிரமை பிடித்தாற்போல் நின்றான். தேவிக்கு பாவம், அந்த சிறு பெண் என்னை பற்றி என்னவெல்லாம் நினைத்திருப்பாள். ஒரு பக்கம் கிரிஜாவை கல்யாணம் செய்து கொள்வதாக நிச்சயித்துவிட்டு அதே சமயம் தன்னையும் மணந்து கொள்ள முன் வந்திருக்கும் அவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்றுதான் எண்ணியிருப்பாள். இல்லை இல்லை, துணிச்சலாக எதையும் செய்ய அஞ்சாத அயோக்கியன் என்று கூட எண்ணித்தான் ஆச்சரியமடைந்திருப்பாள். இல்லாவிடில் தன்னை வேண்டுமென்று இம்சை செய்கிறாள் என்று எண்ணி வருந்தி கண்ணீர் வடித்திருப்பாள். என்ன முட்டாள்தனம்! உணர்ச்சி வசத்தில் அவளிடம் அவசரப்பட்டு கொண்டு என்னவெல்லாமோ பேசிவிட்டேனே. கிரிஜா கூறியது போல் தேவகியிடம் அப்படி பேச என்ன உரிமை இருக்கிறது? என்னுடைய அசட்டுத்தனம் அவளை ஆபத்தில் அல்லவா கொண்டு வரும் போலிருக்கிறது. இந்த சங்கதி அம்மாவின் காதுகளுக்கு எட்டிவிட்டால் ஏற்கனவே தொல்லைகள் அனுபவிக்கும் தேவகிக்கு இன்னும் கஷ்டங்கள் ஏற்படுமே. அம்மா காதுகளுக்கு எட்டட்டும். என்னதான் நடக்கிறது என்று பார்க்கலாம். எது எப்படி ஆனாலும் சரி, இனிமேல் தேவகியை இவர்கள் முன் போல் கேவலமாக நடத்துவதை பார்த்து கொண்டு நான் சும்மா இருக்கப் போவதில்லை என்று தனக்குள் பலவாறு சிந்தித்து கொண்டு ஹாலுக்குள் முன்னும் பின்னும் உலாவ ஆரம்பித்தான் ஈஸ்வரன். அன்று இரவு போஜனத்திற்கு பிறகு ஜெயராமன் அவனை தேடிக்கொண்டு அறைக்குள் வந்து நின்றான். ஈஸ்வரா, உன்னிடம் அந்தரமாக சில விஷயங்களை பேச வேண்டும். அதற்காக வந்தேன் என்று கூறிய ஜெயராமன் ஆசனம் ஒன்றில் களைப்புடன் சாய்ந்து கொண்டான். என்ன என்று தம்பி கேட்கும் முன் அண்ணா தானாகவே பேசலுற்றான். ஆஃபீஸ் கணக்கு வழக்குகள் இன்றுடன் ஒரு வழியாக முடிந்துவிட்டன. சந்திரசேகரன் நாளை காலை 10 மணிக்கு மேல் உயிலை எடுத்து படிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு விட்டான். உயிலை படித்த உடனேயே சூட்டோட சூடாக சொத்துக்களை அதன்படி சீக்கிரமே பங்கிட்டு கொண்டு விட வேண்டுமாம். அவனுக்கு நம்முடன் இங்கே ஒன்றாக வசிக்க விருப்பமில்லையாம். தொழில் கூட நம்முடன் ஒன்றாக கூட்டாளியாக இருக்க விருப்பமில்லை என்றும் அறிகிறேன் என்று கூறி பெருமூச்சு விட்டான். ஈஸ்வரனுக்கு அந்த செய்தி சிறிது கோபத்தையும் வருத்தத்தையும் அளித்தது. எனினும் தனது உணர்ச்சிகளை சாமர்த்தியமாக அடக்கிக் கொண்டு அதனால் என்னன்னா அவன் இஷ்டப்படியே செய்யட்டும் என்றான் நிதானமாக. சந்துருவின் இஷ்டம் என்ன என்று விளங்கிவிட்டது. அடுத்தபடி எனக்கு தெரிய வேண்டியது உன்னுடைய இஷ்டத்தை பற்றி தான் என்றான் ஜெயராமன். என்னுடைய இஷ்டமா? எனக்கு என்று அப்படி ஒன்றுமில்லை. தாங்கள் சித்தப்படி நடக்க நான் தயாராக இருக்கிறேன். ஏன் இப்படி கேட்கிறீர்கள் என்று வியப்புடன் வினவினான் ஈஸ்வரன். கேட்க வேண்டியது கடமை, அதனால் கேட்கிறேன். என்னை விட்டு பிரிந்து தனியே போக வேண்டும் என்று நீங்கள் இருவரும் ஆசைப்பட்டால் அது நியாயமே ஆகும். அப்பாவின் உயில் எப்படி இருக்குமோ அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு கடன்கள் அதிகம் இருக்கின்றன என்பதை அறிவேன். இவ்வளவு நாட்களும் நான் தொழிலை பற்றி சிரத்தையே காட்டியதில்லை. சந்திரசேகரனுக்கு கம்பெனி விஷயங்கள் யாவும் நன்றாக தெரிந்திருக்கிறது. உனக்கும் ஓரளவு சாமர்த்தியம் ஏற்பட்டிருக்கிறது. ஒன்றுமே தெரியாத என்னை உங்களுடன் தொழிலில் சேர்த்து கொள்ள நீங்கள் விரும்பாமல் இருக்கலாம் அல்லவா? உனக்கும் தனியே பிரிந்து போக ஆசை இருந்தால் சொல்லிவிடு என்றான் ஜெயராமன்.
சகோதரன் மனம் எவ்வளவு தூரம் வேதனை அடைந்திருந்தால் அவன் அப்படி பேசுவான் என்று ஊகித்தறிந்து கொண்ட ஈஸ்வரன் மனவழ்ச்சி மிகுந்தவனாக, அண்ணா, என்னுடைய இஷ்டம் என்று ஒன்றுமில்லை. தங்களுடைய இஷ்டப்படி நடக்க சித்தமாயிருக்கிறேன் என்று மீண்டும் சொல்கிறேன் என்றான். ஜெயராமன் பதிலுக்கு வறட்சியானதொரு புன்னகை செய்தான். ஈஸ்வரா, யோசித்து நீ சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை தனிமையில் நாடி இங்கு வந்தேன். நான் எனது நாட்களை எவ்வளவு தூரம் வீணாக கழித்து விட்டேன் என்பதை இப்பொழுதுதான் அறிகிறேன். கண்களை கட்டி நடுக்காட்டில் விட்டது போல் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் யாவும் எனக்கு ஒரே மலைப்பாக இருக்கின்றன. நாளைய தினம் அவனவன் சொத்திற்கு அவனவன் எஜமானன் என்று ஆகிவிடப் போகிறோம். உன் இஷ்டத்தை மறைக்காமல் சொல். நான் அதற்காக வருத்தப்பட மாட்டேன். தனியாக நான் கஷ்டப்பட நேரிடுமே என்ற காரணம் பற்றி உன்னை என்னுடன் தொழிலில் கூட்டாளியாக இருக்கும்படி நான் கட்டுப்படுத்த மாட்டேன். உன் நஷ்டப்படி நடக்கலாம் என்றான் துக்கத்துடன். திடீரென்று தன் தலை மீது விழுந்த பொறுப்பினாலும் என்ன செய்வோம் என்ற நிலை தெரியாத ஒரு திகைப்பினாலும் ஜெயராமனின் முகம் காலையிழுந்து மிகவும் சோர்ந்து காணப்பட்டது. அண்ணனை ஏற இறங்க உற்று கவனித்த தம்பியின் நெஞ்சம் பச்சதாபத்தினால் பாகாய் கரைந்தது. அண்ணா, சந்துரு வேண்டுமானால் பிரிந்து போகட்டும். தங்களை விட்டு நான் தனியாக செல்ல ஆசைப்படவில்லை. கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் சரி, உங்களுடன் ஒத்து போவது என்று தீர்மானித்திருக்கிறேன். அப்பா ஆரம்பித்து வைத்த இந்த தொழிலை அவருக்கு பின் சின்ன பின்னமாக சிதறிவிடக்கூடாது என்பதுதான் என் கொள்கை என்றான் நிதானமாக. ஏன் அண்ணா உங்களுக்கு என் மீது இவ்வளவு சந்தேகம்? அப்படியானால் உங்களுடன் நான் சேர்ந்து இருப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்று ஆச்சரியத்துடன் வினவினான் ஈஸ்வரன். உண்மையை சொல்ல போனால் எங்கே நீ ஒத்துழைக்க மறுத்து விடுவாயோ என்று பயம் கூட எனக்கு ஏற்பட்டிருந்தது. ஏன் இவ்வளவு தூரம் கேட்டேன் என்கிறாயா? நிர்பந்தத்திற்கு அஞ்சி நீ என்னுடன் ஒத்துழைப்பது நானே விரும்பவில்லை, அவ்வளவுதான். ஜெயராமன் துக்கத்தில் அவனது குரல் இடையிடையே தடைப்பட்டது. என்னை பொறுத்தவரை தங்களுடன் ஒத்துழைக்க தயார்தான் அண்ணா. உங்களுக்காக வேண்டாம் என்று தோன்றும் வரை உங்களுடனே சேர்ந்து வசிக்கவும் விரும்புகிறேன். சொத்துக்கள் நம்மிடையே எப்படி பிரிக்கப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை. நான் வேண்டுவதெல்லாம் இந்த வீட்டில் முன்னிருந்த அமைதியும் ஆனந்தமும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்று கூறிக்கொண்டு தனது வழக்கரத்தை சகோதரன் பக்கம் நீட்டினான் ஈஸ்வரன். அதை ஆவலுடன் இறுக பற்றிய ஜெயராமன் முகத்தில் அது சமயம் பலவித உணர்ச்சி அலைகள் தோன்றி மறைந்தன. மேலே ஒன்றும் பேசாவிடனும் சகோதரர்களிடையே அந்த சிறு சம்பாஷணை ஒரு புதிய தொடர்பை உண்டாக்கியது. தம்பியை நன்கு அறிந்து கொண்ட அமைதியோடும் திருப்தியோடும் ஜெயராமன் அறையை விட்டு வெளியே சென்றான். மெதுவாக கதவை திறந்து கொண்டு அறைக்குள் நுழைந்த ஈஸ்வரனை கண்ட தர்மாம்பாள் திடுக்கிட்டு படுக்கை நின்று எழுந்து உட்கார்ந்தாள். ஜெயராமன் சற்று முன் வந்து தன்னிடம் கூறி சென்ற விஷயங்களால் ஏற்கனவே துக்கமும் மனத்தாங்களும் அடைந்திருந்த அவளுக்கு கவலை தோய்ந்த ஈஸ்வரன் முகத்தை காண திக்கென்றிருந்தது. ஒரு முக்கிய சங்கதியை சொல்லத்தான் வந்தேன் என்று தயங்கிய ஈஸ்வரன் படுக்கை அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டான். நீ சொல்ல போகிறது தெரியுமப்பா, ஜெயராமன் வந்து சொன்னான். இந்த சந்துரு இப்படி முரட்டுத்தனம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கலை. எல்லாம் என் தலைவிதி என்று துயரத்துடன் அரற்றி தர்மாம்பாள் லேசாக கண்களில் படர்ந்த கண்ணீரை மறைக்க தலையை குடிந்து கொண்டாள். தாயின் மனவேதனை தன்னுடைய சொற்களால் இன்னும் சிறிது நேரம் பேசவே நான் எழவில்லை. இல்லையம்மா, இது வேற சமாச்சாரம். இது அந்த பெண் கிரிஜாவை பற்றியது என்றான் முடிவில். திடுக்கிட்டு நிமிர்ந்த தர்மாம்பாள், கிரிஜாவுக்கு என்ன பதறினாள். கிரிஜாவை நான் கல்யாணம் செய்து கொள்வதாக உத்தேசமில்லை அம்மா. அதனால் அவளை இங்கே இனி அதிக நாள் தங்கும்படி வைத்து கொள்வது அழகல்ல என்றான் நிதானமாக. தர்மாம்பாளுக்கு ஏற்பட்ட திகைப்பில் வார்த்தைகள் தொண்டையிலேயே நின்றுவிட்டன. என்னுடைய தீர்மானத்தை சில தினங்களுக்கு முன்னமையே சொல்ல விரும்பினேன். அதற்குள் அப்பாவுக்கு உடம்பு அதிகமாகிவிட்டது என்றான் மைந்தன். தாயின் மௌனத்தினால் ஏற்பட்ட தைரியத்தில் தீர்மானத்திற்கு காரணம் என்று வினவிய அவளுக்கு தியிலில் மூச்சு நின்று விடும் போலிருந்தது. காரணம் மிகவும் சுலபமானது. எனக்கு அவளை பிடிக்கவில்லை. எங்களுக்குள் அபிப்பிராயம் பேதங்கள் அநேகம் இருக்கின்றன. மனம் ஒத்து போகாத இந்த கல்யாணம் எனக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். அதனால் என்று முடிக்கும் முன், ஈஸ்வரா, நீயும் இந்த சமயம் என்னை அவமானப்படுத்தி வேடிக்கை பார்க்க ஆசைப்படுகிறாயா? 2 மாதத்திற்கு முன் அவளை
பிடித்திருந்ததில்லையா என்று துயரமும் கோபமும் தாங்காது சிறிது உரத்த குரலில் கேட்டாள் தர்மாம்பாள். அவளை அறிந்து கொள்ள இவ்வளவு நாள் ஆயிற்றம்மா. கிரிஜா அழகான பெண், படித்தவள், நன்றாக பாடத் தெரிந்தவள், ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அவளது கர்வ மனப்பான்மையும் சுயநலமும் என்னால் சகிக்க கூடாத குணங்களாக இருக்கின்றன. வீணாக வளர்த்த விரும்பவில்லை. எனக்கு அவளை பிடிக்கவில்லை. ஏன், எனக்கு கல்யாணமே செய்து கொள்ள விருப்பமில்லை. தனியாக பந்தமின்றி வாழ விரும்புகிறேன், அவ்வளவுதான் என்றான். அந்த பெண் இன்று நிச்சயித்த பின் உதறி தள்ளினால் ஊரார் என்ன சொல்வார்கள்? ஏற்கனவே நம்மை பார்த்து இந்த ஊர் கை கொட்டி சிரிக்கும்படி அந்த புண்ணியவதி செய்துவிட்டாள் என்றால் துயரம் மேலவங்க தாயார். சின்னமண்ணை அன்று எல்லோர் முன்னிலையிலும் மாமியார் கொடுத்த நற்சாட்சி பத்திரம் ஒன்று போதாதா? இந்த நாட்டு பெண்ணும் வந்து இன்னொன்று கொடுக்கவில்லையே என்று குறையாமா? போதும். என் மனைவி என்று ஒருத்தி வந்து என் தாயாரை துன்புறுத்துவதை நான் பார்க்க விரும்பவில்லை. ஊரார் இது சமயம் நம்மை பார்த்து பல காரியங்களுக்காக சிரிக்கிறார்கள். இதற்காக அவர்கள் இன்னும் கொஞ்சம் கூட சிரிக்கட்டும், அக்கறை இல்லை. கிரிஜாவை நான் மணந்து கொள்ள முடியாது. எனக்கு கல்யாணமே வேண்டாம். அவளை முதலில் ஊருக்கு அனுப்பிவிட்டு மறுவேளை பார்ப்பது நலம் என்று கூறிவிட்டு வேகமாக வெளியேறினான் பிடிவாதமிக்க தர்மாம்பாளின் அருமை குமாரன். வேகமாக கீழே இறங்கி சென்ற ஈஸ்வரன் பின்னால் காலடி ஓசை கேட்பதை அறிந்து திரும்பி பார்த்தான். ஊருக்கு போகுமுன் உங்களிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு தான் போவது என்று வந்திருக்கிறேன் என பெருமூச்சு வாங்க எதிரே நின்ற கிரிஜாவின் தோற்றம் அவனை ஆச்சரியத்தில் ஆழ செய்தது.